அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சில பயங்கள், சில மனிதர்களின் நிமித்தமான பயத்தோடு ஒருவேளை இந்த நாளில் இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வசனம் சொல்லுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே கர்த்தருடைய அன்பை இன்று நீங்கள் உணரப் போகிறீர்கள். அந்த அவருடைய தெய்வீக பூரணமான அன்பு உங்களுக்குள்ளாக இருக்கும் பயத்தை புறம்பே தள்ளிவிடும். ஆமென். மனிதர்கள் நிமித்தமான பயம் என்று வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வசனம் இருக்கு பாருங்க, எரேமியா 39:17. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை என்று நான் சொல்லுகிறேன். சிலருடைய பிடிகளினாலே பிடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன். அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டுங்க, ஆண்டவருடைய வார்த்தை வருது, உன்னை தப்புவிப்பேன். இதை மட்டும் நம்புங்க. இந்த வார்த்தையை மட்டும் நம்புங்க. அது போதும், பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம். கோடிக்கணக்கான கடனா இருந்தாலும் சரி, நீங்க வெளியே வருவீங்க. அவன் பிரதர், என்னோட தப்புனால ஒரு பெரிய லாஸுக்குள்ள போறோம். கர்த்தர் சொல்றாரு, உன்னை தப்பு வைப்பேன், உன் நிமித்தம் உன் பிசினஸ் எல்லாமே பாதுகாக்கப்படுன்றார். அவன் அவன் அடுத்த போட்டு பாருங்க, நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. அவன் உங்களை பார்த்து சொல்றாரு, அப்பா நீ பயப்படுகிற மனுஷனுடைய கைகளிலே நான் உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை என்று சொல்லுகிறார். அவன் மாறாக நான் உன்னை தப்பு வைப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, சவுல் தாவீதை தேடாத நாளே இல்லை, தேடாத இடமே இல்லை. ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அவன் அப்படின்னா என்ன? தாவீது ஆண்டவர் மறைச்சு வச்சிருந்தார். தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, அப்போ ஆண்டவர் சொல்றாருப்பா, நான் உன்னை என் பிரசன்னத்துல மறைச்சிருக்கிறேன்ப்பா. நீ நினைக்கலாம் நான் ஒளிஞ்சிருக்கிறேன், மனிதர்களை பார்த்து ஒளிஞ்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ஒளிச்சு வச்சிருக்கிறேன்ப்பா. அவன் கர்த்தர் உங்களை ஒளித்து வைத்திருக்கிறார். ஏன்? அவர் உங்களை தப்பு வைப்பார். அவன் நீங்க பயப்படுகிற மனுஷனுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. அப்படின்னா என்ன? நீங்க அவங்களுடைய பார்வையில தோத்தது போல இருக்கலாம், உங்களுடைய பார்வையில தோத்தது போல இருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்றார், நீ தோக்க மாட்டேன்றார். அவன் கர்த்தர் கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறபடியால் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். பயப்படுகிற மனுஷனுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. மாறாக நீங்கள் தப்புவிக்கப்பட்டு வெற்றியையும் ஜெயத்தையும் அனுபவிப்பீர்கள். சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி முன்னேறுவீர்கள், உயர எழும்புவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பயப்படுகிற மனுஷருடைய கைகளிலே அவர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். மாறாக உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். அவர் சொல்லுகிறார், உன்னை நான் தப்புவிப்பேன். கர்த்தர் உங்களை தப்புவிப்பார், பயத்தை நீக்குவார், உயர்வை தருவார், மேன்மைப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.